வியூவர்ஸ் வெல்கம் டு மை டஸ்டைல். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாமா? கார்த்தி ரேவதி சீரியல்ல என்ன பரபரப்பா நடக்குதுன்னு பார்க்கலாமா? கார்த்தி, ரேவதி, பரமேஸ்வரி பாட்டி இவங்க 3 பேருமே கார்த்தி கட்டின வீட்டுக்கு தான் வராங்க. அது மட்டும் இல்லாம பரமேஸ்வரி பாட்டி சொல்றாங்க, இங்க பாருயா, என்னோட பேரன் பேத்தி 2 பேரு கூடயும் சேர்ந்து இந்த வீட்டுக்கு வந்தது எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமாயா? பாட்டி, ஏற்கனவே நான் இந்த வீட்டுக்கு வந்திருக்க பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரேவதி சொல்ல, அதுக்கு பரமேஸ்வரி பாட்டி சொல்றாங்க, அப்போனா என்ன நீ இப்பதான் கூட்டிட்டு வரியாயா? நம்ம கார்த்தி சொல்றாங்க, அப்படிலாம் ஒன்னும் இல்ல பாட்டி, ஏற்கனவே நான் உங்ககிட்ட சொன்னதுதான், முதல்ல இந்த வீட்டுக்குள்ள ரேவதி தான் வரணும், அதனால தான் நான் ரேவதியை கூட்டிட்டு வந்தேன் பாட்டி. வாங்க பாட்டி வீட்டுக்குள்ள போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கார்த்தி கூட்டிட்டு போக, நம்ம பாட்டி வீட்டுல இருக்கிற ஒவ்வொரு பொருளையும் பார்த்துட்டு பிரம்மாண்டமா கட்டிருக்கேயா வீட்டை அப்படின்னு சொல்லிட்டு பாராட்ட, உடனே ரேவதி சொல்றாங்க, இங்க பாருங்க பாட்டி, இந்த வீட்டுல இருக்கிற ஒவ்வொரு விஷயத்தையுமே எனக்காக பார்த்து மாமா பண்ணிருக்காங்க தெரியுமா? இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா பாட்டி அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்க, உடனே நம்ம பாட்டியும் எனக்கும் ரொம்ப சந்தோஷமா தான் இருக்கு, ஆனா என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு இழுக்கிறாங்கப்பா. நம்ம ரேவதி கார்த்தி கேக்குறாங்க, என்னச்சு பாட்டி திடீர்னு சோகமாயிட்டீங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது, இல்லையா நீ ரேவதி மேல எவ்வளவு பாசம் வச்சிருக்க, வீட்டுல இருக்கிற ஒவ்வொரு பொருளையும் பார்க்கும்போது நீ அவளுக்காக எவ்வளவு ரசிச்சு இந்த வீட்டை கட்டி கொடுத்துருப்பேன்னு எனக்கு புரியுது. அது மட்டும் இல்லாம ரேவதியும் உன் மேல ரொம்ப பாசம் வச்சிருக்கா, ஆனா என்ன பண்றது, நீங்க 2 பேரும் ஒன்னா சேர்ந்து வாழலாம்னு இருக்கும் போது இடைஞ்சலா அந்த ஈஸ்வரி வந்து கெடுக்கிறாளே அப்படின்னு சொல்லிட்டு இருக்க, அதுக்கு நம்ம ரேவதி சொல்றாங்க, இங்க பாருங்க பாட்டி, அம்மா இதுக்கு மேல என்ன காரியம் பண்ணாலும் சரி எங்களை யாருனாலையும் தடுக்க முடியாது. அவ்வளவு சீக்கிரமா கார்த்தி மாமா கிட்ட இருந்து பிரிக்க முடியுமா சொல்லுங்க பாட்டி? கண்டிப்பா முடியாது, அதுக்கு நான் விடவும் மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்கப்பா நம்ம ரேவதி. சரின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் பார்த்தோன்னா நம்ம ரேவதி சொல்றாங்க, சரி பாட்டி நீங்க 2 பேரும் பேசிட்டு இருங்க, உங்களுக்காக நான் டீ கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போக, உடனே நம்ம ஈஸ்வரி பாட்டி கேட்கறாங்க, என்னச்சிப்பா திடீர்னு இந்த வீட்டுக்கு ரேவதி கூட்டிட்டு வர்றதுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்க, அதுக்கு கார்த்தி சொல்றாங்க, இல்ல பாட்டி இனிமே நானும் ரேவதியும் இந்த வீட்டுல தான் இருக்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, அதான் ஏன்னு கேட்கிறேன், காரணம் இல்லாம ரேவதி நீங்க கூட்டிட்டு வர மாட்டியேப்பா, அதான் என்ன விஷயம்னு கேட்டுட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் நம்ம பாட்டி கேட்க, இல்ல பாட்டி ஈஸ்வரியத்தை என்னையும் ரேவதியும் 30 நாளுக்குள்ள பிரிச்சு காமிக்கிறேன்னு சொல்லிட்டு என்கிட்ட சவால் விட்டுருக்காங்க. அது மட்டும் இல்லாம அவங்க அமைதியா இருந்தா கூட இந்த சந்திரகலா இருக்காங்க இல்லையா, அவங்க கண்டிப்பா அமைதியா இருக்கவே மாட்டாங்க, கண்டிப்பா நம்ம ஈஸ்வரியத்தையே தூண்டி விட்டுட்டே இருப்பாங்க, இல்ல பிரிக்கிறதுக்காக அவங்க 2 பேரும் எந்த எல்லைக்கு வேணாலும் போவாங்க பாட்டி, அதனால தான் நான் ரேவதியை கூட்டிட்டு இங்க வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கார்த்தி சொல்லிட்டு இருக்க, ஆமாப்பா நீ சொல்றது கூட கரெக்ட் தான், வர வர அவ ரொம்ப மோசமாயிட்டே போயிட்டு இருக்கா, என்ன பண்றோம் ஏது பண்றோம் தெரியாம பண்ணிட்டு இருக்காளா இல்ல தெரிஞ்சே பண்றாளான்னு தெரியல, ஆனா ஒரே ஒரு விஷயம், அவ போடுற திட்டத்துல அவ ஜெயிக்கவே கூடாது, அதை நீ விடவும் கூடாது, நீங்க 2 பேரும் ஒன்னா சேர்ந்து வாழணும், அவகிட்ட கொஞ்சம் கவனமா இரியா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம கார்த்தி சொல்றாங்க, நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க பாட்டி, அதான் நான் இருக்கல, நான் கண்டிப்பா பார்த்துப்பேன், நீ நினைக்கிற மாதிரியே நானும் ரேவதி கூடிய சீக்கிரம் ஒன்னா சேர்ந்து வாழ தான் போறோம், அதை நீங்க பார்த்து சந்தோஷம் தான் பட போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கார்த்தி ஆறுதல் சொல்லிட்டு இருக்காங்கப்பா நம்ம ஈஸ்வரி பாட்டிக்கு. நம்ம ஈஸ்வரி ஜோசியர் வீட்டுக்கு தான் கூட்டிட்டு போறாங்க. உடனே சந்திரா வந்து கேக்குறாங்க, அக்கா நம்ம இப்ப எங்கக்கா போறோம் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்க, நம்ம ஈஸ்வரி சொல்றாங்க, இங்க பாரு சந்திரா, எங்க போறதா இருந்தாலும் நான் ஒரு காரணத்தோட தான் போவேன், அமைதியா வா, எங்க போறோம் எது போறோம்ன்றதை நீயே பார்த்து தெரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஈஸ்வரி கூட்டிட்டு போக சொல்லிட்டு இந்த பக்கம் நம்ம ஈஸ்வரி ஜோசியரை போய் பார்க்க, உடனே ஜோசியர் கேக்குறாங்க, என்னம்மா நீங்க இங்க வந்திருக்கீங்க, சொல்லியிருந்தா நானே அங்க வந்திருப்பேனே அப்படின்னு சொல்ல, இல்ல ரொம்ப முக்கியமான விஷயம், அது மட்டும் இல்லாம நீங்க வீட்டுக்கு வந்தீங்கன்னா வீட்டுல இருக்கிறவங்க எல்லாம் என்னாச்சு ஏதாச்சுன்னு கேட்பாங்க, அதனால தான் உங்களை பாக்குறதுக்காக நானே டைரக்டா வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஈஸ்வரி சொல்லிட்டு இருக்க, சரிம்மா நீங்க என்ன தேடி வந்திருக்கீங்கன்னா கண்டிப்பா ஏதாவது முக்கியமான விஷயமா தான் இருக்கும், என்னம்மா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும் போது ஈஸ்வரி சொல்றாங்க, என்னோட பொண்ணு ரோகிணி கன்சீவா இருக்கா, அவளுக்கு ஒரு நல்ல நாள்ல வளகாப்பு வைக்கணும்னு நினைக்கிறேன், அதனால தான் உங்ககிட்ட வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஈஸ்வரி சொல்ல, உடனே வந்து அவங்க சொல்றாங்க, அதுக்கு என்ன தாராளமா ஒரு நல்ல நாளை குறிச்சு கொடுத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஜோசியர் சொல்லிட்டு இருக்கு. அப்ப நம்ம சந்திரா வந்து ஈஸ்வரி நடந்துக்கிறத பார்த்துட்டு, என்னது இது திடீர்னு ரோகிணிக்கு வளகாப்பு வைக்கணும்னு சொல்லிட்டு இருக்கா, இவ இப்படிலாம் பண்ண மாட்டாளே, இப்படி ரோகிணிக்கு வளகாப்பு வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கானா, கண்டிப்பா இதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு பெரிய விஷயம் மறைஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சந்திரா ஒரு பக்கம் யோசிச்சுட்டு இருக்க, பக்கம் நம்ம சந்திராக்கு என்னாச்சு ஏதாச்சு அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கலாம்னா தலை வெடிச்சிருமே. உடனே வந்து ஈஸ்வரி கிட்ட கேக்குறாங்க, அக்கா எதுக்குக்கா திடீர்னு ரோகிணிக்கு வளகாப்பு ஏற்பாடு பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்க, உடனே ஈஸ்வரி சொல்றாங்க, இங்க பாரு சந்திரா, நான் ஒரு விஷயம் பண்றேன்னா அதுக்கு பின்னாடி பல காரணம் இருக்கும், அதனால இப்போதைக்கு நீ அமைதியா இருந்து என்ன நடக்குது ஏது நடக்குது மட்டும் நீ பாத்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஈஸ்வரி சொல்ல, சரின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் பார்த்தோன்னா நம்ம ஜோசியர் நல்ல நாளா குறிச்சு நம்ம ஈஸ்வரி கிட்ட சொல்றாங்க, இங்க பாருங்கம்மா நாளைக்கு நல்ல நாள், அதனால நாளைக்கு நீங்க தாராளமா வளகாப்பு நடத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, உடனே நம்ம ஈஸ்வரி பயங்கரமா சந்தோஷப்படுறாங்க. ஆனா நம்ம சந்திரா சொன்ன மாதிரி இதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு பெரிய விஷயம் இருக்கு, இந்த ஈஸ்வரி ஏதோ பெரிய திட்டத்தை தான் பண்ணிட்டு இருக்காங்கப்பா. உடனே இந்த சந்திரா மறுபடியும் கேக்குறாங்க, அக்கா எதுக்குக்கா நீ இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்க, என்கிட்ட சொல்லுக்கா, நானும் எவ்வளவு நேரமா உன்கிட்ட கேட்டுட்டு இருக்கேன், நீ எதுவுமே சொல்ல மாட்டேற அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்க, இங்க பாரு நான் எதுக்கு இது மாதிரிலாம் பண்றேன்னு தெரிஞ்சுக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட திட்டத்தை தான் சொல்லிட்டு இருக்காங்க இந்த ஈஸ்வரி. உடனே இந்த சந்திரகலா அவங்க திட்டத்தை கேட்டுட்டு, அக்கா சூப்பர்க்கா, சூப்பரான ஒரு திட்டத்தை போட்டிருக்கே அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷப்பட, உடனே வந்து ஈஸ்வரி சொல்றாங்க, ஆமா அதனால தான் நான் அவசரமா ரோகிணிக்கு வளகாப்பு டேட்டை குறிச்சிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க, கேட்டுட்டு மறுபடியும் சந்திரா சந்தோஷப்படுறாங்கன்னே சொல்லலாம், நம்ம ஒரு திட்டம் போட்டா இவ அதுக்கு மேல ஒரு திட்டம் போட்டிருக்காளே பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷப்பட்டு இருக்காங்க. அடுத்ததா பார்த்தோம்னா நம்ம ஈஸ்வரி வளகாப்புக்கு பத்திரிக்கை எல்லாம் அடிச்சுட்டு நேரம் நம்ம கார்த்தி வீட்டுக்கு தான்ப்பா போறாங்க. உடனே வந்து சந்திரா கேட்கறாங்க, அக்கா போயும் எதுக்குக்கா இவன் வீட்டுக்கு வந்திருக்க அப்படின்னு சொல்லி கேட்க, அதுக்கு ஈஸ்வரி சொல்றாங்க, இங்க பாரு சந்திரா, எல்லாம்
எல்லாம் ஒரு காரணமாக தான் வந்திருக்கேன், வா உள்ளே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் உள்ளே போக உடனே ரேவதி அவங்க அம்மாவை பார்த்துட்டு ஐயோ அம்மா வந்திருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷப்படுறாங்க. சரின்னு சொல்லிட்டு அந்த இடத்துக்கு நம்ம பரமேஸ்வரி பாட்டியும் கார்த்தியும் வர நம்ம பரமேஸ்வரி பாட்டி வந்து என்னது இது சாமுண்டீஸ்வரியா நம்ம வீட்டுக்குள்ள வருது, ஒரு வேளை மனசு மாறிட்டாலோ அப்படின்னு சொல்லிட்டு பல கற்பனைக்கு போயிட்டு இருக்காங்க. அப்ப நம்ம பரமேஸ்வரி பாட்டி என்ன வேணாலும் நடக்கும், ஆனா நீங்க ஈஸ்வரி மனசு மாறிட்டாங்கன்னு சொல்றீங்க பாத்தீங்களா, அது மட்டும் என்னைக்குமே நடக்கவே நடக்காது. நம்ம பரமேஸ்வரி பாட்டி கேக்குறாங்க இப்ப எதுக்கு இவ இங்க வந்திருக்கா, அது மட்டும் இல்லாம அவங்க 2 பேரையும் பேசாம ஏத்துக்கிட்டாலோ அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்க. ஆனா நம்ம கார்த்திக்கு நல்லாவே தெரியும் இவங்களாவது நம்ம 2 பேரையும் சேர்த்து வைக்கிறதாவது அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சிட்டு இருக்க. கண்டிப்பா இவங்க ஒரு திட்டத்தோட தான் வந்திருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கார்த்தி நினைச்சிட்டு இருக்க. இந்த ஈஸ்வரி வந்துட்டு இங்க பாருங்க, நாளைக்கு என்னோட பொண்ணு ரோகிணிக்கு வளகாப்பு வச்சிருக்கேன், என் கையில இருக்குல்ல இதெல்லாம் வளகாப்புக்கான பத்திரிக்கை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஈஸ்வரி சொல்ல உடனே நம்ம பரமேஸ்வரி பாட்டி கேக்குறாங்க இப்படியா அவன் மனசை மாத்திக்கிட்டு வளகாப்புக்கு நம்மள கூப்பிட வந்திருக்கா போல அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சிட்டு இருக்க. உடனே நம்ம பரமேஸ்வரி பாட்டி அவசரப்பட்டு அந்த பத்திரிக்கையை போய் வாங்க போக உடனே நம்ம ஈஸ்வரி அந்த பத்திரிக்கையை தூக்கி விசிறாங்கப்பா. இந்த ஈஸ்வரிக்கு இருக்கிற திமிரோ அடக்கவே முடியாது, அந்த அளவுக்கு உடம்பு ஃபுல்லா திமிரு தான் ஏறி போயிருக்கு போல இவங்களுக்கு. உடனே இதை பார்த்துட்டு 3 பேருக்குமே ஷாக்கிங்னா சொல்ல முடியல. உடனே வந்து ரேவதி கேக்குறாங்க அம்மா எதுக்காகம்மா இப்ப பத்திரிக்கையை தூக்கி விசிறுனீங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்க. பாருங்க என்னோட பொண்ணு ரோகிணிக்கு வளகாப்பு, அது மட்டும் இல்லாம நீங்க 3 பேருமே கண்டிப்பா அவசியமா ரோகிணியோட வளகாப்புக்கு வரவே கூடாதுன்னு சொல்லிட்டு போக தான் இங்க வந்தேன், தயவு செய்து நீங்க 3 பேருமே அந்த பக்கம் தலை வச்சு கூட படுத்துறாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஈஸ்வரி சொல்லிட்டு போக கேட்டுட்டு நம்ம கார்த்தி பரமேஸ்வரி பாட்டி ரேவதி 3 பேருமே ஷாக் ஆகுறாங்க. அது மட்டும் இல்லாம ஈஸ்வரி பாட்டி கேக்குறாங்க இங்க பாரியா அவளுக்கு எவ்வளவு திமிருன்னு, என்னோட பேத்திக்கு நாளைக்கு வளகாப்பு வச்சிருக்கலாம் ஆனா அதுக்கு வரவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு முகத்துல அடிச்ச மாதிரி சொல்லிட்டு போறாளே அவளுக்கு எவ்வளவு கொழுப்பு. அப்ப நம்ம ரேவதி சொல்றாங்க இங்க பாருங்க பாட்டி அவங்கள பத்தி தான் உங்களுக்கு நல்லாவே தெரியல, அவங்க என்னைக்குமே மாறவே மாட்டாங்க, நீங்க அவங்கள பத்திலாம் நினைச்சு ஃபீல் பண்ணிட்டு இருக்காதீங்க பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரேவதி சொல்ல அதுக்கு நம்ம பரமேஸ்வரி பாட்டி சொல்றாங்க எப்படிமா கவலைப்படாம இருக்க சொல்ற, நாளுக்கு நாள் அவளோட ஆட்டம் அதிகமாயிட்டே போதே தவிர அவளோட மனசு எப்பயுமே மாறாது போலியே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. எனக்கு கொள்ளு பேத்தியே பேரனும் பிறக்க போறான், ஆனா அதை கூட பார்த்து ரசிக்க விடாம இவ பண்ணிட்டு இருக்காளே, அது மட்டும் இல்லாம இத்தனை வருஷமா என்னோட குடும்பத்தையே பிரிச்சு வச்சிருந்தா, ஆனா கார்த்தி வந்ததுக்கு அப்புறம் தான் 2 குடும்பமும் ஒன்னா சேர்ந்துட்டு இருந்துச்சு, ஆனா உங்க அம்மா பண்ற காரியத்தினால எல்லாமே கை மீறி போயிட்டு இருக்கு ரேவதி அப்படின்னு சொல்லிட்டு வருத்தப்பட்டு இருக்க. உடனே நம்ம ரேவதி பரமேஸ்வரி பாட்டியை சமாதானப்படுத்துறாங்க. அப்ப சந்திரா சொல்றாங்க அக்கா எதுக்காக அக்கா இவன் வீட்டை தேடி பத்திரிக்கை கொடுக்க வந்தா, அது மட்டும் இல்லாம அவனுக்கு பத்திரிக்கையும் தரல, 3 பேருமே இந்த ஃபங்க்ஷனுக்கு வரவே கூடாதுன்னு வேற சொல்லிட்டு அப்ப எதுக்குக்கா அவனுக்கு பத்திரிக்கை வைக்க வந்தா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்க. பாரு சந்திரா நான் இப்படி சொல்லிட்டா அவன் வளகாப்புக்கு வராம இருப்பானா, நான் கண்டிப்பா ரேவதியை கூட்டிட்டு நம்ம ரோகிணி வளகாப்புக்கு வரதான் செய்வான், என்னக்கா சொல்றேன் எனக்கு ஒண்ணுமே புரியலையே, அப்படி என்னதான் திட்டம் வச்சிருக்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும் போது நம்ம ஈஸ்வரி அவங்களோட திட்டத்தை நம்ம சந்திரகலா கிட்ட சொல்றாங்க. உடனே சந்திரா இதை கேட்டுட்டு ஓ இந்த மாதிரிலாம் திட்டம் போட்டு வச்சிருக்காளா, அதனால தான் கார்த்தியை இன்வைட் பண்ண வந்திருக்காளா அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு இருக்க. இந்த பக்கம் நம்ம சந்திராக்கு மூக்கு வைத்திருமே சிவனாண்டி கிட்ட இந்த விஷயத்தையும் சொல்லாம இருந்தா. உடனே சிவனாண்டி கேக்குறாங்க என்ன சந்திரா திடீர்னு என்ன பார்க்க வந்திருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்க. சந்திரா சொல்றாங்க நான் காரணம் இல்லாமலாம் யாரையும் பார்க்க வர மாட்டேன், நான் உங்களை தேடி வந்திருக்கேன்னா கண்டிப்பா ஒரு காரணம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது அது எனக்கும் தெரியும், என்ன விஷயம் சீக்கிரம் சொல்லு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்க. இந்த ரோகிணிக்கு நாளைக்கு வளகாப்பு வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. சிவனாண்டி கேக்குறாங்க வளகாப்பு தானே அதுக்கு என்ன இப்போ, அவ கன்சீவா இருக்கா அதனால வளகாப்பு வைக்கிறாங்க, இதுல என்ன பெரிய விஷயம் இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்க. உடனே சந்திரா சொல்றாங்க இதுலதான் பெரிய விஷயமே இருக்கு, என்னோட அக்கா வளகாப்பு ஏற்பாடு பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தியை என்ன பண்ண போறான்னு தெரியுமா உங்களுக்கு அப்படின்னு சொல்ல. உடனே சிவனாண்டி சந்திரா சொன்ன திட்டத்தெல்லாம் கேட்டுட்டு என்ன சொல்ற சந்திரா அப்படியே பண்ண போறாங்க உங்க அக்கா, பரவாயில்லையே சந்திரா உங்க அக்காவை லேசா நினைக்க கூடாது, சூப்பராவே பிளான் போட்டிருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ஆமா அவளோட பிளானை நம்மளுக்கு சாதகமா ஆக்கிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. உடனே சிவனாண்டி கேக்குறாங்க என்ன சொல்ற நீனு ஒண்ணுமே புரியலையே, பாருங்க அந்த கார்த்திகை ரேவதியும் எப்படியாவது இந்த வளகாப்புக்கு வருவாங்கன்னு அவளுக்கு நல்லாவே தெரியும், ஆனா இவ அங்கேயே போயிட்டு நீங்க 2 பேரும் இந்த வளகாப்புக்கு வரவே கூடாதுன்னு சொல்லிட்டு வந்திருக்கா, கண்டிப்பா அவங்க 2 பேருமே அந்த வளகாப்புக்கு வருவாங்க, அப்போ இவங்க 2 பேரும் இந்த மாதிரிலாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு திட்டம் போட்டு வச்சிருக்கா, அதை நம்மளுக்கு சாதகமா பயன்படுத்திக்கணும்னு சொல்ல வரேன், ஏற்கனவே நம்ம ரேவதியோட கதையை முடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு திட்டம் போட்டு வச்சிருந்தோம்ல, அவளோட பிளான்ல நம்ம திட்டத்தை செயல்படுத்திட்டா அதுக்கப்புறம் இதுக்கெல்லாம் காரணம் அந்த கார்த்தி தான் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள தள்ளிடுவா, அதுக்கப்புறம் என்னோட அக்கா ரேவதியோட நிலைமைக்கு நம்ம தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு குற்றணுச்சுல அவளோட கதையை அவளே முடிச்சுப்பா, இதுதான் நம்மளோட பிளான் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சந்திரா கேட்க. உடனே சிவனாடி சொல்றாங்க சூப்பரா இருக்கு சந்திரா, சொன்ன மாதிரியே எல்லா திட்டத்தையும் பண்ணி முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. உடனே வந்து சந்திரா நினைக்கிறாங்க ஒரே கல்ல 3 மாங்க அடிக்க போறோம், நம்ம சந்திராவும் ஈஸ்வரியும் சேர்ந்துட்டு நம்ம கார்த்தி ரேவதியை பாடா படுத்திட்டு இருக்காங்கன்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாம 2 பேரும் வாழ்க்கையில இன்னைக்கு வெளிச்சம் வர போகுதோ தெரியல, அது மட்டும் இல்லாம இவங்க என்னென்னலாம் பண்ண போறாங்க ஏதெல்லாம் பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம மெட்ரா ஸ்டைல லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.